விமல் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் திமுக பேக்ரவுண்ட் அவருக்கு. அப்போ கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சிங்காரவேலனை தூக்கி உள்ளே போட்டாங்க. விமலுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு வேடிக்கை பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் தாவேக்காவில் இருக்கார். பட் விமல்கிட்ட அவர் போட்ட அக்ரிமெண்ட் என்ன, அதில் வந்து அதிகப்படியான வட்டி வாங்கினாங்களா, வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்குகிற வழக்கம் எல்லா ஃபைனான்சியருக்கும் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஏன் வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டிங்க, நீங்கள் போடாமல் இருந்திருக்கணும்ல. நீங்கள் போட்டுட்டு இப்போ வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கினாருன்னு சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. இல்லை, ஒரு நல்ல நடிகர், வளர்ந்து வருகிற இளம் நடிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டிய ஒரு நடிகர் அவர். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நடிகர் விமல் வந்து கைது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனை சார் இதில் நடந்தது? இன்னும் ஒரு கைது செய்யப்படல, கைது செய்ய சொல்லி உத்தரவு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதில் என்னென்னா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தான். இப்போ ஆக்சுவலாக சிங்காரவேலன் சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர், அவர் வந்து ஒரு படம் ஒன்று தயாரிக்கிறார். அந்த படத்தில் விமல் நடிக்கிறார், மன்னர் வகைரா. அப்போ அதில் வந்து அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பியில் அவர் தயாரிக்கிறதா அக்ரிமெண்ட்டா, அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு படத்தை நானே தயாரிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கணக்கு வழக்குகளை பார்த்துக்கலான்னு இவர் கையகப்படுத்திக்கிட்டாரா படத்தை, இது எதுவுமே நமக்கு தெரியல. அது அந்த வழக்கின் முழு சாராம்சம் என்னங்கிறது நமக்கு புரியல. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய டிஸ்பியூட் இருந்துச்சு. நீ இவ்வளோ கொடுக்கணும்னு சிங்காரவேலன் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார், நான் அவ்வளோ கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு விமல் சொல்லிட்டு இருந்தார். இது வெறும் பல இங்கே வந்து திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு சில அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பற்றிலாம் பேசுவாங்க. தயாரிப்பாளர் சங்கம் பேசும், நடிகர் சங்கம் பேசும். இதெல்லாம் தாண்டி இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை முடியலன்னா தான் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே விமல் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் திமுக பேக்ரவுண்ட் அவருக்கு. அப்போ கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சிங்காரவேலனை தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போ சிங்காரவேலன் இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டார். இப்போ உன்னுடைய ஆட்சியை நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் வலுவாக நீதிமன்றத்தில் போராடினாங்களா என்னன்னு தெரியல. இப்போ விமலுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கி வேடிக்கை பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் தாவேக்காவில் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது மேல்முறையீடுக்கு அனுமதி இருக்கா, அது அந்த மேல்முறையீடு செய்கிற வரைக்கும் இவருக்கு டைம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இனிமேல் தான் விசாரிக்கணும். ஓகே சார், இப்போ இந்த சிங்காரவேலன் சொல்கிறது வந்து அவர் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுற ஒரு நபர் மாதிரி வந்து நம்ம விசாரிக்கும் போது வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரஜினி சாரோட படத்துக்கே வந்து இந்த மாதிரி அவர் நெகட்டிவாக சொன்ன ஆட்கள் தான். விமலுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து நடந்தது. பிளாங்க் செக்கில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி அவர் சிறைக்கு செல்றதுக்கான வாய்ப்பு வரைக்கும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, எனக்கு வந்து நான் அப்படி ஒரு கருத்துக்கு வர முடியாது. என்னென்னா, இப்போ லிங்கா படத்தையே அவர் வாங்கியிருந்தார், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆக்சுவலாக லிங்கா படத்தை பற்றி பயங்கரமாக அவங்க பிரபகண்டா பண்ணுறாங்க. படத்தில் அது இருக்குது இது இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அதை நம்பி நான் படம் வாங்கினேன், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை, எனக்கு பெரிய அளவு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறது அவருடைய உரிமை. ஏன்னா அவர் எந்த அக்ரிமெண்ட்டில் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரில. ஒருவேளை டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் வாங்கியிருந்தாருன்னா கட்டாயமாக அந்த பணத்தை திருப்பி கேட்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ சிங்காரவேலனும் சரி, அவரோடு சேர்ந்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அந்த பணத்தை திரும்ப வாங்குவதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தினந்தோறும் அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடக்கும். தொடர்ந்து ஒரு அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவார். ஒரு கட்டத்தில் ரஜினி என்ன பண்ணார், இந்த பிரச்சனையை நாம் முற்றுப்புள்ளி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை தயாரிப்பாளர் தானு, திருப்பூர் சுப்பிரமணியம் ரெண்டு பேரையும் கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் பணத்தை கொடுக்கணுமோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. அது பணத்தை கொடுத்தாங்க, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் அவர் வந்து அந்த திரைப்பட ஃபைனான்ஸ் பண்ணுறது, அப்புறம் படம் தயாரிக்கிறதுன்னு அவர் இருந்தார். பட் விமல்கிட்ட அவர் போட்ட அக்ரிமெண்ட் என்ன, அதில் வந்து அதிகப்படியான வட்டி வாங்கினாங்களா, வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்குகிற வழக்கம் எல்லா ஃபைனான்சியருக்கும் இருக்குது. நீங்கள் எல்லா இங்கே சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுகிற எல்லாருமே வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க. அப்படி தான் சிங்காரவேலனும் வாங்கியிருக்கக்கூடும். வாங்கியிருக்காரான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஏன் வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டிங்க, நீங்கள் போடாமல் இருந்திருக்கணும்ல. நீங்கள் போட்டுட்டு இப்போ வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கினாருன்னு
சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது இல்லை. ஸோ அதனால் அதற்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது விமலும் வெளியில் வந்து பேசினா தான் தெரியும். அது பார்ப்போம் என்ன பேசல. இல்லை சார், இப்போ விமல் இந்த கைது தீர்ப்பு வரதுக்கு காரணமே டிவிக்கோட இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் சிங்காரவேலர் வந்து இந்த தீர்ப்பு வாங்கினதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க, அது நீதிமன்றத்தையே அவமதிக்கிற மாதிரியான வார்த்தை. ஓகே, இப்போ ஒரு அரசு நினைச்சு இவ்வளோ நாள் வந்து இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, ட்ரையல் போயிட்டு இருக்கோம். தீர்ப்பு இப்போ தானே வருது. இதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லலைல்ல. அது ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதே தீர்ப்பு தான் அப்படின்னா அதை மாற்ற முடியாது இல்லை. அப்போ நீதிமன்றத்திலையோ அல்லது நீதிபதியோ அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த அரசும் அப்படி பண்ணுவதற்கான அதிகாரமெல்லாம் கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கலாம். இப்போ விமல் வந்து தொடர்ந்து வந்து படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. கடந்த ஒரு 10 வருஷமாக அவருடைய படங்கள், 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷமாக அவருடைய படங்கள் வந்து சரியாக போகலை. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்து கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி படங்கள் வந்து சரியாக போகலை. அவர் வந்து ஏதோ போதைக்கு வந்து அடிமையாகிட்டார்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்தது. அதுக்கு அவரே வந்து மறுப்பு தெரிவித்து நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து கூட்டின்னு போயிட்டு அவர் வந்து அந்த தக் லைஃப் பண்ணிட்டு அவர் ஏதோ ஒரு காட்சி பொருள் மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருடைய அந்த டிராபேக் வந்து காரணம் வந்து சொல்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதான் சினிமாவில் எப்போவுமே ஒரு ஆள் ஒரே இடத்துல இருக்க முடியலன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரேராக தான் ஒரு விஜய் மாதிரியோ ஒரு ரஜினி மாதிரியோ ஒருத்தர் வந்து இருக்கலாம். மற்ற எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வுங்கிறது ரொம்ப சகஜமாக இருக்கும். 2 படம் ஓடும், 3 படம் ஓடாது. ஸோ அப்படி தான் விமலுக்கும் கூட. விமல் மாதிரி ஒரு யதார்த்தமான நடிகனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த வாகை சூடவா படம், களவாணி படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா இருந்தாலும் இப்படி நடிக்கிறாருன்னு இருக்கும். ரொம்ப இயல்பாக 1 மில்லிமீட்டர் கூட அந்த நடிப்பை தாண்டாமல் அவ்வளோ அழகாக பண்ணுவார் அவர். அந்த கேரக்டருக்கே பொருந்தி. ஆமாம், தேசிய விருதெல்லாம் வாங்கின ஒருத்தர் தான் அவர். ஸோ அதுமாரி நல்ல நடிகரை ஒருவேளை இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு தவறான படங்களை ஒப்புக்கொள்ள வச்சு தான் எனக்கு தெரியல. ஏன்னா எப்போவுமே ஒரு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பண நெருக்கடி வரும். இந்த பண நெருக்கடிக்காக ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு படத்தில் நடிக்க கையெழுத்து போட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த படம் ஓடாது அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ரைட்டு நமக்கு இப்போ ஒரு பண தேவை இருக்குது. எப்படின்னா வீடுகள் கட்டுவாங்க. சில பேர் வந்து பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டுவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு அந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய அரண்மனையே ஒன்று கட்டியிருக்காரு. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பில்டிங் எழ அவங்களுக்கு பண தேவை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து கதையை கூட பெருசாக கேட்க மாட்டாங்க. என்ன ஒரு படம் ஓடாட்டி போகுது, கொடுக்குறத வாங்கி போகணும் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விமல் ஒரு 2-3 படத்தில் வாங்கிட்டார் போல இருக்கு. கடைசியில் அவர் நினச்ச மாதிரியே படங்கள் ஓடல, மார்க்கெட்டு மலைமல்னு சரிஞ்சிருச்சு. இதற்கிடையில் நீங்கள் சில பழக்கங்கள்லாம் சொல்கிறீங்க, அது சினிமாவில் தவிர்க்கவே முடியாது. ஓரளவுக்கு வெற்றி வந்ததுன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும். மெல்ல அப்படி மெதுவாக ஆரம்பித்து கடைசியில் கொண்டு போய் குழியில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட்டமெல்லாம் இங்கே இருக்குது. அதில் யார் ரொம்ப தெளிவாக கவனமாக உஷாராக இருந்து தப்பிக்கிறாங்களோ அவங்க லாங் டேர்ம் இங்கே இருக்குது. அவங்க சினிமாவில் ரொம்ப ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆகிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது லைஃப். ஸோ அப்படி ஒரு வேளை மாட்டிக்கிட்டாரன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நான் அதை உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், அப்படி கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு நல்ல நடிகர், வளர்ந்து வருகிற இளம் நடிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டிய ஒரு நடிகர் அவர். புரியுது. கட்டாயமாக மீண்டு வருவார்னு தான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சார். நடுவில் வந்து இந்த ப்ளூ சட்டை மாறன் கூட எடுத்து போட்டிருந்தாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியாக, இதையே நீங்கள் விமல் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. எப்படி ஒரு தக்லைஃப்னு சொல்லிட்டு அதை ஒரு பிராண்ட் மாதிரி பண்ணி விட்டு அவர் ஏதோ ஒரு காமெடி இன்டர்வியூ மாதிரி அவர் ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு படம் ப்ரொமோஷன் மாதிரியே இருக்காது. ஏதோ விமல் சார் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி ஒரு கொண்டு போயிட்டாங்க. இதுவே அவருடைய டிராபேக் வந்து காரணம் சொல்கிறாங்க. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே சொல்கிறது கமலுடன் மோது விமலுடன் மோதாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு டேக்லைன் மாதிரி கொண்டு போயிட்டாங்க சார். இல்லை அதுதாங்க, அது என்னென்னா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறதெல்லாம் அப்புறம் சீரியஸாகவே பின்னால் சில பேர் எடுத்துக்கிறாங்க. அவரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பல ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூட வரமாட்டார். அவர் நடித்த படங்களுக்கே அவர் வரமாட்டார். என்னென்னா அவருக்கு ஒரு பயம், நம்ம மைக்கை பிடிச்சி நம்ம சரியாக நமக்கு பேச தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, ரொம்ப கலவைக்கெல்லாம் நம்ம பேசுகிறது வந்து இங்கே பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம பெரும்பாலும் இதை தவிர்த்துருவோம்லாம் அவர் தவிர்க்க ஆரம்பித்தார். அதுவே பின்னால் பெரிய மைனஸ் ஆச்சு. உன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே நீ வரலன்னா அப்புறம் அந்த படத்தை யார் காப்பாற்ற முடியும்லாம் பல பேர் வந்து அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க, பத்திரிகைகளில் எழுதினாங்க. அப்புறம் சரி ரைட்டு இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாங்களேன்னு தான் அவர் வெளியில் வந்தார். எல்லா இடத்துலையும் பேசுறது, மேடையில் ஏறுறதுலாம் வந்தார். வந்த பிறகு இந்த மாதிரி மாட்டிக்கிறாரு. அப்போ அது என்ன பண்ணுறது? இல்லை சார், இப்போ நம்ம பொதுவாகவே தமிழ் சினிமா எடுத்துட்டா இப்போ அந்த வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் இருக்காங்க சார். நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் சிவகார்த்தினை சொல்லலாம், அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சொல்லலாம், விமலை கூட சொல்லலாம். வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து பல்கலாக வந்து படங்கள் வந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்தினுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஞானவேல் ராஜா சார் கூட வந்து பெரிய பிரச்சனை அந்த மாதிரி போயிருந்தது.
அப்புறம் விஜய் சேதுபதியும் வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல படங்களை வந்து நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு வந்து ஆர்கே சுரேஷ் கூட ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. இப்போ அதே வரிசையில் வந்து விமலும் வந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சினிமாவில் பேசும்போது சொல்றது என்னன்னா, விமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் வந்து இருக்க வேண்டிய ஆள். இப்போ எப்படி சிவகார்த்தின் இருக்காரோ, விஜய் சேதுபதி இருக்காரோ, அதுக்கு ஈடாக இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஏன்னோ காலம் வந்து அவர் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ப்ரொடியூசர் தான் இந்த மாதிரி அந்த வளர்ந்து வரும் ஹீரோக்களோட வாழ்க்கையை அழிக்கிறாங்களா, இல்லை இந்த ஹீரோக்கள் வந்து இந்த ப்ரொடியூசரோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறாங்களா சார்? இல்லைங்க, இது அவர் வாழ்க்கை அழிப்புதோ இவர் வாழ்க்கை அழிப்புதோங்கிறதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது இல்லை. ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நல்லபடியாக போகும்னு நினச்சி தான் 2 பேருமே ஆரம்பிப்பாங்க. ஒரு தயாரிப்பாளராகட்டும், விமல் போன்ற ஹீரோக்களாகட்டும், இந்த படம் ஜெயிக்குங்கிற எண்ணத்தோடு தான் உள்ளே வருவாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க நினைத்த படத்தை எடுக்க முடியாமல் போகிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். டைரக்டருக்கு எடுக்க தெரியாமல் இருந்திருக்கலாம், கதை சொல்லும்போது நல்லா சொல்லியிருப்பார், அங்கே ஸ்பாட்டில் போய் அவருக்கு எடுக்க தெரியாமல் இருக்கும். அப்புறம் சில பேருக்கு வந்து நல்லா சொல்லுவாங்க, ஆனால் கதையில் சொதப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இங்கே இருக்குது. ஒருத்தரை நம்பி இவர் நல்லா எடுப்பாருன்னு நம்பிக்கையில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இவர் சொதப்பும் போது என்ன ஆகும்? அது மாதிரி திடீர்னு அந்த மாதிரிலாம் அமையும். ஒருத்தருக்கு நல்ல டைம் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அது குப்பையை கலர்னா கூட அதில் ஒரு வைரம் கிடச்சிடும். நீங்கள் ரொம்ப பேட் டைமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் பொத்தி வச்சாலும் அந்த வைரம் இங்கே தொலைஞ்சு போகும். அதுதான் சினிமாவை பொறுத்தளவுக்கு. விமல்லாம் இன்னும் காலங்கள் இருக்குது. இன்னும் அதுக்கு அவர் வந்து ஒரேடியாக அவர் யாரையும் மக்கள் வெறுக்கவும் இல்லை. அவர் வந்து அப்படியே வயசாகி அடரா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. இப்போ நாளைக்கே ஒரு 2 படம் அடுத்தடுத்து கிட்டாச்சுன்னு வச்சுங்களேன், அவர் மார்க்கெட்டை எங்கேயோ போயிடும். அப்போ அதற்கான முனைப்பு, சில அர்ப்பணிப்புகள் அதெல்லாம் இங்கே இருக்குது. பார்க்கலாம், சரியான மேனேஜர்கள் அமையணும். ஸோ அப்போ அவங்க கூட பெரிய வெற்றிகளுக்கு முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுவாங்க, ஏங்க ஒரு டைரக்டர் ரொம்ப சூப்பரான ஒரு கதையை வச்சுருக்காரு, அவர் அங்கே சொன்னார் இங்கே சொன்னார், சரியான ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்னா காதில் வாங்குவாங்க. டக்குன்னு அந்த இயக்குனரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கதையை சொல்லுங்கன்னு பேச்சப் பண்ணி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் மேனேஜர்களுடைய வேலையும் இதில் இருக்குது. இப்போ அவருக்கு யார் அப்படி சரியான நபர் இருக்காரா இல்லையா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு ஹீரோ வந்து சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட் வந்து பயங்கர டவுன் ஆகி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து தியாகராஜர் பகதூர் காலத்துலேருந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கொடி கட்டி பறந்துருந்தார். அந்த சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட் வந்து மொத்தமாக அப்படியே விழுந்துருச்சு. அவர் வாழ்க்கையை அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இன்னொரு புறம் வந்து NSK கலைவனர் அவங்கலாம் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்களும் மாறினாங்க. இப்போ விமலோட வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக தானே சார் இருக்குது? இல்லைங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் 100% க்ளீனாக இருக்கணும் அப்படின்லாம் மக்கள் நினைத்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி அவன் எவ்வளோ டர்ட்டியாக இருக்கானோ அவனுக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்துடுறாங்க. இப்போ அவர் வந்து கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்குது, அவர் வந்து இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக பார்க்குற சமுதாயம் இன்றைக்கி வந்துருச்சு. ஏப்பா அவருக்கு 10 பெண்களோட பழக்கம் இருக்கா, இப்போ பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்க அப்படின்னு அவர் ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பெண்களே அப்படிலாம் ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு நம்ம ரிவர்ஸில் போகிற ஒரு காலத்தில் இங்கே இருக்கோம். அதனால் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அவருடைய லைஃபே முடிஞ்சு போச்சுலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்த பிறகு தலைவா பிரமாதமான ஆளியா நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு கொண்டாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒன்றும் இல்லைங்க, பீப் சாங்னு ஒன்று போட்டார் சிம்பு, அவர் என்ன மார்க்கெட் இல்லாமலாம் இருக்கார் அவர். புரியுதா உங்களுக்கு? அதனால் கெட்ட பேர் வர அவர் ரொம்ப பயங்கரமாக பார்க்குற வழக்கம் இங்கே வந்துருச்சு. அவ்வளோ பெரிய ஆளாக அவர், அவ்வளோ சூப்பரா அப்படிங்கிறான். அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார், இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் விமல் சாரோட அந்த கம்பேக் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கடனை திருப்பி அடைக்கிறாரா இல்லை சிறைக்கு போவார்ன்றதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.